இன்றைக்கு மிக மிக முக்கியமான காரியத்தை பார்க்க ಇವತ್ತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Live like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ. Love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸೋಣ. அப்புறம் look like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೋಡೋಣ. Serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡೋಣ. இன்னைக்கு ಇವತ್ತು seek like Jesus. ಇವತ್ತು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. இயேசுவை போல நாம் தேட வேண்டும். ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಹುಡುಕೋಣ. இயேசு எப்படி தேடினார், எதை தேடினார்? ಯೇಸು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿದರು, ಏನನ್ನು ಹುಡುಕಿದರು? அதை போல நானும் நீங்களும் இன்னைக்கு தேட வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಹುಡುಕಬೇಕು. இன்னைக்கு ஜனங்களுடைய தேடுதல் பல காரியங்கள் மேல் இருக்கிறது. ಇವತ್ತು ಜನಗಳ ಹುಡುಕುವಿಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்க வயதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். அவங்க தேடுகிற தேடுதல் வித்தியாசமாய் போய்கொண்டே இருக்கிறது. ಅವರ ವಯಸ್ಸು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡಿದರೆ ಅವರು ಹುಡುಕುವ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಾಗುತ್ತದೆ. பாருங்க, சிலர் படிப்பை தேடி ஓடுகிறார்கள். ನೋಡಿ, ಕೆಲವರು ಅಧ್ಯಯನವನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ. சிலர் பணத்தை தேடி பொருளை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಹಣಕ್ಕಾಗಿ ಯಶಸ್ಸನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ತನ್ನ ಯಶಸ್ಸನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் உலகத்தின் சம்பத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಲೌಕಿಕ ಸಂಪತ್ತನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் விடுதலையை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಮುಕ್ತಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் சுதந்திரத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் ஞானத்தை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் வளர்ச்சியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் உயர்வை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ವೇತನ ಹೆಚ್ಚಳವಾಗಲಿ ಅಂತ ಹುಡುಕುತ್ತಾರೆ. பதவியை தேடி ஓடுகிறார்கள். ಕೆಲವರು ಹುದ್ದೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿದ್ದಾಗ சிலர் கௌரவத்தை தேடி ஓடுறாங்க. ಕೆಲವರು ತನ್ನ ಗೌರವವನ್ನು ಹುಡುಕಿ சிலர் ஜாதி பெருமையை தேடி ஓடுறாங்க. ಕೆಲವರು ತನ್ನ ಜಾತಿ ಹುದ್ದೆಯನ್ನು இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಹೇಳ್ತಾ ஆனா ಹೋಗ್ತಾ இந்த ಇರಬಹುದು. கர்த்தராகிய இயேசு ஒன்றை தேடி ஓடுகிறார். ಆದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿಕೊಂಡು இந்த ಬರುತ್ತಾನೆ. அன்புள்ள தேவன் ஒருவரை தேடி ஒரு நபரை தேடி ஓடி ಈ வருகிறார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವನು ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. யார் தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? என்னையும் உங்களையும் தான். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நான் எப்போதெல்லாம் தொலைந்து போகிறோமோ ನಾನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೋ அப்போதெல்லாம் ஒருவர் என்னை தேடி வருகிறார். ಅವಾಗ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು என்னை ಬರುತ್ತಾರೆ. தேடுவதில் அவர் சலித்ததே கிடையாது. ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವುದಲ್ಲಿ ಅವರು ಯಾವತ್ತೂ ಕಳೆದು ಹೋಗಿಲ್ಲ. சலித்ததே கிடையாது, முறுமுறுத்ததே கிடையாது. ಅವರು ಸಮೃದ್ಧಿ ಮಾಡಿಲ್ಲ. எத்தனை தடவை நான் இவனை தேடி வர்றது? ಎಷ್ಟು ಸಲ ಇವನ ಹುಡುಕಿ ಬರೋದು? எவ்வளவு தடவை தேடினாலும் இவன் திரும்பவும் பழைய குருவி கதவை தேடினே போறானே. ನಾನು ಎಷ್ಟು ಸರಿ ಹುಡುಕಿದರೂ ಇವನು ಹಳೆ ದಾರಿ ಹಿಡಿದು ஐயோ, ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. திரும்பவும் அதே பாவத்திற்கு போறானே, திரும்பவும் அதே அந்தகாரத்திற்கு போறானே. ಮತ್ತೆ ಅವನು ಅದೇ ಪಾಪಕ್ಕೆ ಅದೇ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. இப்படி சலித்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ಹೀಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರುವ ದೇವನಲ್ಲ. இன்னொரு வாய்ப்பு, ಇನ್ನೊಂದು ಅವನಿಗೆ இன்னொரு வாய்ப்பு, ಇನ್ನೊಂದು ಒಂದು இன்னொரு ಕೊಡ್ತಾನೆ. தடவை போலாம். ನಾವು ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಹೋಗೋಣ. தேடி ஓடி வருகிற தேவன் இந்த இயேசு மாத்திரம்தான். ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் தவறு செய்யும் போது என் கூட இருக்கிற மனுஷர்கள், சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வருவாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನೀವು ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಾಗಲಿ, ನನ್ನ ಕುಟುಂಬದವರಾಗಲಿ, ನನ್ನ ಸಮುದಾಯದವರಾಗಲಿ ಅವರು ಬರುತ್ತಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் தான் பாவம் செய்யறேன். ನಾನೇ ಪಾಪ ಮಾಡಿ, நான் தான் தொலைந்து போறேன். ನಾನೇ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. பாவம் செஞ்சு தொலைஞ்சு போறேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. இச்சையினால் விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಕಾಮದ ಇಚ್ಛೆಯಿಂದ ನಾನು பண ஆசையில் விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಹಣದ ಆಸೆಯಿಂದ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ. சுயநலத்தில் விழுந்து நான் தொலைந்து போறேன். ನಾನು ಸ್ವಾರ್ಥತನದಿಂದ ನಾನು அவரை மறுதலித்தவனாய் தொலைந்து போறேன். ನಾನು ಆತನನ್ನು ಅರಿಯನೆಂದು ಅಂತ ಹೇಳಿ ಕಳೆದು என்னை ಹೋಗುತ್ತೇನೆ. தேடி ஜனங்கள் வராங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ನನ್ನ ಹುಡುಕಿ ಜನರು ಬರುತ್ತಾರಂತ ஆனால் ನನಗೆ எனக்கும் ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களுக்கும் ஒரு இயேசு உண்டு. ಆದರೆ ನನಗೂ ஒரு ನಿನಗೂ தேவன் உண்டு. ಒಬ್ಬ ದೇವನಿದ್ದಾನೆ. அவர் எப்போதும் என்னை தேடி வருகிறவராயிருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் எப்பவும் உங்களையும் என்னையும் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು நீங்க நேத்து ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. தொலைஞ்சு போயிருக்கலாம். ನೀವು ನಿನ್ನೆ ಕಳೆದು ಹೋಗಿರಬಹುದು. யாரு தேடி வந்தாங்கன்னு தெரியாது. ಯಾರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರಂತ ஒருவேளை ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம். ಆದ್ರೆ ಇವತ್ತು ನೀವು ಕಳೆದು ಹೋಗಿರಬಹುದು. யாரு தேடி வந்தாங்கன்னு தெரியாது. ಯಾರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರು ಅಂತ நாளைக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருவேளை தொலைஞ்சு போலாம். ನಾಳೆ ನಾವು ಕಳೆದು ಹೋಗಬಹುದು. யாரு தேடி வர போறாங்கன்னு தெரியாது. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒன்ன மறக்காதீங்க. ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡಿ. உங்களுக்காக ஒரு ஜீவன் தேடிக்கொண்டே இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಜೀವ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವ உங்களை பார்க்க ஒரு கண் தேடிக்கிட்டே இருக்கு. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಣ್ಣು ಕಾಯುತ್ತಾ ಇದೆ. அந்த தேவனை தேவனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ಆ ದೇವನನ್ನು ದೇವನಾಗಿ ಕೊಂಡಿರುವ ನಾವು ನೀವು ಭಾಗ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. ஆதாம் ஏவாளும் தப்பு செஞ்சிட்டாங்க. ಆದಾಮು ಏವಾಳು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾರೆ. தப்பு செஞ்சவனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, தாங்கள் நிர்வாணிகளாக உணர்ந்துட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்க. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದವರಂತೆ ಹೇಳಿ ಅವರು ஓடி ஒளிறாங்க.
ಅವರು ಓಡಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளியறாங்க. ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗಿ ಬಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேனே, ನಾನು ದೇವನಿಗೆ ನಾನು ಕೀழ்ಪಡಿದಲೆ, தேவனுக்கு பயப்படாம போயிட்டேனே, ನಾನು ದೇವನಿಗೆ ಭಯಪಡದೆ அவர் சொன்னதை செய்யாம போயிட்டேனேன்னு சொல்லி அவங்க பயந்து தேவ பிரசன்னத்தை விலகி ஓடுறாங்க. ಅವರು ಭಯಪಟ್ಟು ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா இந்த இயேசு, இந்த கடவுள் பாருங்க, ಆದರೆ ಈ ಕರ್ತನು ನೋಡಿ ஆதியாகமம் 3:9 வசனம் சொல்லுகிறது. ಆದಿಕಾಂಡ ಬರೆದಿರುವ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ, ஆதியாகமம் 3:9 ಆದಿಕಾಂಡ 3ನೇ The ವಾಕ್ಯ, Lord God called to Adam. ಯೆಹೋವನು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿ ஆதாமை பார்த்து அவர் கூப்பிடுகிறார். ಆದಾಮನನ್ನು ನೋಡಿ ಆತನು ಕೂಗುತ್ತಾನೆ, ஆதாமே, ಆದಾಮನೇ நீ எங்கே இருக்கிறாய்? ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. ஆதாமே, ஆதாமனே நீ எங்கே இருக்கிறாய்? நீன் ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? இன்னைக்கு நானும் நீங்களும் பல காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செய்து எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಅನೇಕ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಎಲ್ಲಿ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நீங்க ஆன்லைன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். ಇವತ್ತು ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம் வேண்டாம் என்று சொல்லி. ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿ ಕೂತಿರಬಹುದಾಗಿರದೆ, ஆனா இந்த கருணையுள்ள தேவன் உங்களை தேடி வந்து ஆபிரகாம், ஆதாமே என்று கூப்பிட்டவர், ಆದರೆ ಈ ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವನು ಬಂದು ಆದಾಮನೇ ಅಂತ ಹೇಳಿ ಕೂಗಿ உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕೂಗುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லமா seek like ಹೇಳೋಣವಾ? Jesus. அந்த குணம் எனக்கும் வந்துடணும். ನಾವು ಯೇಸುವಂತೆ ಹುಡುಕೋಣ. ಆ ಗುಣವು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அவர் என்ன தேடினாரு? ಅವರು ಏನನ್ನು ಹುಡುಕಿದರು? யாரை தேடினார் பாருங்க. ಯಾರನ್ನು ಹುಡುಕಿದರು ನೋಡಿ? Seeking the lost. Seek the lost. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடவும் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19:10 ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, ಲೂಕನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ 19ನೇ ವಚನ. நீங்க வாசிங்கம்மா. ಯಾಕಂದರೆ ಮನುಷ್ಯಕುಮಾರನು ತಪ್ಪಿ ಹೋದದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದನು. ಒಂದು எதை தேடி வராரு? ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದನು? the lost. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடி வராரு. ಕಳೆದು ಹೋದವರನ್ನು ಹುಡುಕಿದರು. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இங்க வந்தாரு. ಕಳೆದು ಹೋದದನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ வேற எந்த ஆஸ்தியும் அந்தஸ்தியும் தேடி வரலங்க. ಯಾವ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. வேற எந்த சம்பத்தையும் தேடி வரல. ಬೇರೆ ಯಾವ ಸಂಪತ್ತನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ. நாம் பாவம் செய்து என் தேவ மகிமையற்றவர்களாய் ஆயிட்டேன்ல, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ ಪಾಪಿ ಆಗಿದ್ದೇನಲ್ಲ, என்னை தேடி இயேசு வந்தார். ஹalleluya. ಹುಡುಕಿ ಯೇಸು ಬಂದ. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಬಂದನು. ஏன் இயேசு வந்தார் உங்களை தேடி வரணும்? ಯಾಕೆ ಯೇಸು ಬಂದರು? காரணம்